கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது உடம்பு ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நெறைய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்க. அதாவது ஹாஸ்பிட்டல், வீடு, வீடு விட்டா ஹாஸ்பிட்டல். அந்த மாரி எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன் போணும், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போணும், ரிசப்ஷன் போணும், இல்ல ஏதாவது காதுகுத்தல் போணும்னு நெனச்சா கூட இவங்களால போயிருக்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து நெறைய அனுபவிச்சிருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல. வீட்ல வந்து ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிடணும்னு நெனச்சா கூட, உங்களால கும்பிட்டுருக்க முடியாது. நெறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது நேத்து தான் வாஷ் பண்ணி வச்சேன் பூஜை சாமான்லாம். இன்னைக்கு வந்து விளக்கேத்தலாம்னு நெனச்சேன். ஆனா, அது கூட என்னால ஏத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட கிளீன் பண்ணி வைக்கிறது, வீட்ட வந்து நல்லா வந்து சுத்தபத்தமா வச்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால பண்ண முடியாம நெறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு